இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திர சாராம்சமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க என்ன மாதிரியான குண இயல்புகள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னது சாதகம் பாதகம், அவங்க என்ன தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய இப்போ நட்சத்திரம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கிளவர், ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இயல்பாகவே நல்ல ஒரு புத்தி கூர்மைகளாக இருப்பாங்க. சில பேர் வந்து முன்கோபத்தன்மை, ஏன்னா நெருப்பு தத்துவத்துவாங்க நட்சத்திரம் இது. முன்கோபத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் எப்பயுமே ஆண் பிறக்கிறத விட பெண் பிறந்தால் யோகம் சாமி. ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் பெண் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க அப்படின்னு நம்மளுடைய மூல ஜோதிட நூல்களில் நிறையா ஆசான்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க எப்பயுமே அபிஷேகத்தை வந்து அதிகமாக அபிஷேகம் செய்யணும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய என்ன அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை செய்யக்கூடியதும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யார் அப்படின்னா அக்னி பகவான். அக்னி பகவான் அதிதேவதையாக இருக்கிறனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன யாக குண்டம் வச்சு அந்த யாக குண்டத்தின் மூலமாக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க நாகநாத சுவாமி அந்த தெய்வத்தை போய் நாகநாத சுவாமியை வழிபட்டு அவருக்கு வந்து வடை பாயாசம் நெய்வேத்தியை வச்சு வணங்கினாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் நினைச்சதை சாதிக்கலாம். நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நாகநாத சுவாமியினுடைய ஸ்தலத்துக்கு போய் வடை பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரக்காரங்க பசுவோடு இருக்கக்கூடிய கோவிஷ்ணு அதனுடைய படம் இருக்கும் பாருங்க. ஒரு பசுவோட மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய படத்தை வந்து மோதிரமாக அணிஞ்சிட்டாங்க. அந்த கோவிஷ்ணு படத்தை வந்து இவங்க மோதிரமாக அணிவிச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எப்போ அணிவிக்கலாம் அப்படின்னா அந்த கோவிஷ்ணுனுடைய பார்த்தீங்கன்னா துவாதசி திதி வரக்கூடியது அல்லது தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசியாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து இவங்க அணிவிச்சிட்டாங்க, அந்த மோதிரத்தை அணிவிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து என்ன மந்திரம், மூல மந்திரம் இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா மாதவாய திருவிக்னம, ஓம் நமோ நாராயணா மாதவாய திருவிக்னம அப்படிங்கிற மந்திரத்தை நல்லா சொல்லணும். அது கூட வந்து மதுசூதனாய வாமனாய வெங்கடேசாய ஸ்ரீரங்கதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக அப்படின்னு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாணிக்க கல்லை எடுத்து இவங்க அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த மாணிக்க கல் அப்படிங்கிற மேசராசியில் 2, 3, 4 பாதங்கள், மேசராசியில் வந்து ஒரு பாதமும் மிச்சம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து வெளியில் போகும்போது முக்கியமாக வெண்மை நிறம் அணிந்த ஆடைகளை அணிந்து செல்வது, வெள்ளை கலரில் ட்ரெஸ் வந்து அதிகமாக பண்ணுறது, இளம் சிவப்பு நிறத்தில் வந்து அதிகமாக போட்டுக்கிறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். ஏன்னா இவங்களுடைய அதிபதி பாருங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதுனால மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மேசராசிலே ரிஷபராசிலே 2லேயுமே கலந்து இருக்குது. அப்போ என்ன, இவங்க செவ்வாய்க்கினுடைய தன்மையும் இளம் சிவப்பு நிறத்தையும் சுக்கிரனுடைய நிறத்தையும் இவங்க கலந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய மரம் என்ன அப்படின்னா அத்திமரம். அத்திமரத்தில் வந்து அத்திமரம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த அத்திவரதரை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழிபடக்கூடிய தெய்வம். அந்த அத்திவரதரை போய் வழிபாடு பண்ணுறது அல்லது அத்தி மரத்தில் செய்யப்படக்கூடிய பொருளில் இப்போ அத்திமர விநாயகர்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அத்திமர விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது மேலே நின்னாலோ அல்லது கேது கார்த்திகை நட்சத்திரம்னாலோ நீங்கள் வந்து அத்திமர விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா நினைத்தது நடக்கும். மயிலை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. மிருகத்தில் மயிலை வழிபாடு பண்ணுவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு. இவங்க ருத்ராட்சம் அணியன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா 11 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியணும். 11 முகம் கொண்ட ருத்ராட்சம் இவங்க பண்ணாங்க அப்படின்னா மனம் தெளிவாக இருக்கும், மனசில் ரொம்ப அமைதி பிறக்கும். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே என்ன இயல்பாகவே என்னென்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் படக்குன்னு கோவப்படுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாலுமே ரொம்ப கிளவராக இருந்தாலுமே டக்குன்னு ஒரு முன்கோபத்தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிறைய பேர்களை பார்த்தீங்கன்னா அருணன், அங்கப்பன், அரவிந்தன், அமர்நாத், அரங்கநாதன், அமுதன், அமிர்தலிங்கம், அறிவழகன், அன்புச்செல்வன், அறிவுமணி, அசோகன், அழகப்பன், அழகிரி, அஜித், அனுமந்தன், ஆறுமுகம், அண்ணாதுரை, அங்கமுத்து, ஆதித்யன், ஆகாஷ், இசக்கிமுத்து, ஈஸ்வரமூர்த்தி, உதயகுமார், உலகநாதன், உதயமூர்த்தி, உதயசங்கர், உமாசங்கர், உமா மகேஸ்வரன், உன்னிகிருஷ்ணன், எழிலரசன், எல்லப்பன், ஏழுமலை,
ஏக்நாத், ஏத்தினாஸ், ஏகாம்பரம் இப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர்கள். இது எல்லாமே வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை பிரதிபலிக்க. ஒருத்தருடைய பேரை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னா அவருடைய லக்கண புள்ளியும் லக்னாதிபதியும் இந்த பரணி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட இது சார்ந்த பெயர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்க, பெண்ணாக இருந்தால் என்ன பேர் இருக்கும் அப்படின்னா அகிலா, அம்சவேணி, அபிராமி, அன்னபூரணி, அலமேலு, அங்காளம்மன், அனுராதா, அம்புசம், அஞ்சுகம், அருணாதேவி. இந்த பேர்கள் உள்ளவெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. மேலும் என்ன அப்படின்னா அகிலாம்பாள், இந்திராணி, இந்திரா, இலக்கியா, இந்துமதி, ஈஸ்வரி, உமா மகேஸ்வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமா பாரதி, உஷாநந்தினி, ஊர்வசி. இந்த நட்சத்திரம் ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்கள், இதை சிம்பிளாக யா வச்சுக்காக சொல்கிறேன். ஆ, இ, உ, ஏ அப்படிங்கிற எழுத்துக்கள் எல்லாமே இந்த பெயர்களை குறிக்கும். இந்த பெயர்களை குறிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகநாத கோயிலை போய் வழிபாடு பண்ணுறதும். அது எங்கே அப்படின்னா நாகப்பட்டினத்துலேருந்து கடலூர் போகிற வழியில், கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர், மாயவரம் அந்த ஊரில் அந்த ஊரை சுற்றி தான் அந்த கோயிலினுடைய நிறைய பேர் அந்த வழிபாடெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அப்பர் சுந்தரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் ஆகியோருடைய மூவலால் பாடல் பெறப்பட்ட ஸ்தலம். எப்பயுமே இந்த பாடல் பெறப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஒரு இறைவனை போற்றி பாடி இறைவனுடைய துதி ஞாமத்தை சொல்லக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய நாதரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயகோரகேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் நாகநாத சுவாமியை வழிபாடு பண்ணால், ஏன்னா நாகநாத சுவாமினா எதை குறிக்கக்கூடியது? ஆதிசேஷனை குறிக்கக்கூடியது. இப்போ ஆதிசேஷன் யாருக்கு அடங்குவார் அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணுவுக்கு தான். அவருக்கு வந்து படுக்கையாக அவர் வந்து இருக்கக்கூடிய அமரக்கூடிய ஆசனமாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த நாகநாத சுவாமி கோயில் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய குணநலங்கள், அவங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எதை அனுபவிக்கிறதுக்கு அந்த கர்மா வந்து தடையாக இருக்குதோ அதை அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அந்த தடைகள் விலகி அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜென்மத்தில் நாம் எதை அனுபவிக்க வந்தோமோ அது வரும். இவங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயமும் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு வடக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரில் வந்து திருவெற்றியூர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வான்மீகநாதர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொள்ளிடம்னு சொல்லுவாங்க. கொள்ளிடம் ஆற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய அந்த காணாட்டு முள்ளூர் கோயிலில் கார்த்திகை நட்சத்திரக்காரர் உரிய பரிகார ஸ்தலம். அங்கே வந்து அத்தி மரத்தினுடைய ஸ்தல விருட்சமாக அது இருக்குது. எல்லா ஆலயங்கள்லுமே அந்த அத்திமரம் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாக எந்த ஆலயம் இருந்தாலுமே அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நிறைய பரிகார ஸ்தலங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாலுமே ஆனால் நம்ம வழிபடக்கூடியது அதிகமானது என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகநாத சுவாமியினுடைய கோயில், அந்த காத்திர கந்தேஸ்வரனுடைய ஆலயம். இது பார்த்தீங்கன்னா ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சா நகரம்னே சொல்லுவாங்க. புராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா நகரம்னே சொல்லக்கூடிய ஒரு ஆலயமாக இது இருக்கும். இந்த ஆலயத்தில் போய் நீங்கள் உங்களுடைய அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஆலயம் இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மேலும் என்ன அப்படின்னா சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடியது. 63 நாயன்மார்களில் இந்த தலத்தில் அவதாரம் செய்து முக்தி அடைந்ததாகவும் கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய அந்த 60மே இந்த ஸ்தலத்தில் தான் அவதாரம் செஞ்சதாகவும் நம்ம குறிப்பிடுறாங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரனாலே நம்ம சொல்லக்கூடிய என்ன முருகப்பெருமானுடைய தாயார்கள் அந்த கார்த்திகை பெண்கள் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம். அப்படி அந்த நட்சத்திரம் அவங்க 6 பேருமே இந்த ஸ்தலத்தில் தான் அவதாரம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த காத்தேஸ்வரர் ஆலயம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி தாலுகாவில் கீழையூர் வழி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர் வழியில் தரங்கம்பாடி தாலுகாவில் கஞ்சா நகரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னா ரொம்ப விதமான ஒரு ஆசார அனுஷ்டாரங்களை ரொம்ப கடைபிடிப்பாங்க. இது தீட்டுனா தீட்டு தான், இது நல்லதுன்னா நல்லது தான் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ரொம்ப கலைகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மனதில் வந்து ஒரு மென்மை குடியிருக்கக்கூடிய ரொம்ப நல்லா இனிப்பாக பேசி பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தளத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க. திருமண தடைகள் இருக்கவங்களும் அவங்களுடைய இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண தடை இருந்தது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க போய் இங்கே பரிகாரம் செஞ்சுக்கிறது. சொத்து தகராறு இருக்கவங்க, குடும்பம் ஒன்று சேர நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போய் பிரதோஷ நாளில் இங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிக மிக உன்னதமான நிலையை இந்த கோயில் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி மூலமாக நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரொம்ப
சிறப்பு என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி போல் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனாம்பிகைன்னு சொல்லுவாங்க. கையில் கிளி இருக்கக்கூடிய அம்பாள். இதற்கு வந்து வேதாமிர்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இங்கே அம்பாளுக்கு இருக்குது. இந்த அம்பாள் வந்து கையில் வந்து மீனாட்சி அம்மனை போல கிளியை வச்சு, ஏன்னா சிவன் வந்து வேத சக்தியாக கிளி வடியில் அம்பாளினுடைய இடது தோளில் அமர்ந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. வேதம் ஓதும் கிளின்னே சொல்லுவாங்க. இந்த அம்பாளை வியாசரும், இந்த அம்பாளை பார்த்தீங்க அப்படின்னா வியாசர் வந்து ஒரு சுகம் மகரிஷின்னு சொல்லுவாங்க. சுகபிரம்ம மகரிஷி, அதாவது மனித முகமும் கிளியினுடைய மனித உடலும் கிளியினுடைய முகமும் இருக்கும். அவர் வந்து 2 பேரும் இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது கார்த்திகை நட்சத்திர நாளில் இங்கே வந்து கிளி தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். மூலஸ்தான விமானத்தின் மேலே சட்டநாதருக்குன்னு ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு சட்டநாதருக்கு சிறப்பு பூஜையுமே இந்த ஆலயத்தில் நடக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த ஸ்தலத்துக்கு போய், ஏன்னா அந்த ஸ்தலம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பாடல் பலப்பற்ற ஒரு ஸ்தலம். ஏன்னா பத்மாசுரன், சிங்கமுகன் அவர்களால் வந்து அசுரர்களால் பாதிக்கப்பட்ட முனிவர்கள், தேவர்கள் தங்களை வந்து காப்பாற்றும்படி சிவபார்வதியிடம் போய் முறையிட்டதுக்கு அவங்களுடைய குறை போர்க்க பார்வதி சிவனை வேண்டி, சிவன் நெருப்பு வடிவமாக ஒரு யோகமாக பூண்டு தவம் செய்த நிலையில் அம்மனுடைய வேண்டுதலை ஏற்று அம்மனுடைய அந்த தவத்தை கலைத்த சிவன் வந்து காத்திர சுந்தரேஸ்வரராக, அதாவது கார்த்திகா சுந்தரேஸ்வரங்கிறது தான் காத்திர சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவாங்க, ஏற்பட்டு அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து 6 ஜோதிகள் ஏற்பட்டு அந்த பொறிகளில் ஒன்றிணைந்து கார்த்திகேயன் உருவான இடம். முருகன் வந்து பிறப்பின் காரணமாக இந்த தலத்தில் 6 பொறிகள் மூலமாக அவங்க இருந்து அந்த பொறிகள் மூலமாக அவர் உருவான இடம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலம். இதை வந்து ஒரு பொன் நகரம்னே சொல்லுவாங்க. ஏன்னா நெருப்பு தான் எப்பவுமே பொண்ணுக்கு, அதாவது ஒரு சுத்தமானத்துக்கு எப்பவுமே சொல்லுவாங்க அப்படின்னா நெருப்பு. இறைவனிடமிருந்து அந்த 6 தீப்பொறிகள் பிரகாசமாக எரிஞ்ச நகரம் தான் இந்த காஞ்சன நகரம். அது காலப்போக்கில் தான் கஞ்சா நகரம், பொன் நகரம் அப்படிங்கிறதான ஒரு மருவி அந்த சொல்லாக மாறியது. ஏன்னா இந்த ஸ்தலம் வந்து கார்த்திகை நட்சத்திரக்குரியது. கார்த்திகை சுந்தரேஸ்வரர் 6 விதமான ஜோதிகளை உருவாக்கும் சக்தி படைத்தவர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இதை நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா மயிலாடுதுறை பூம்புகார் வழியாகவும் போகலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மூலமாகவும் இதை வந்து நம்ம போகலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா முதலில் குடும்ப ஒற்றுமை, சொத்து தகராறு இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர்கள் முழுவதுமாக சென்று சரணாகதி ஆகணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோ அல்லது லக்கண புள்ளியோ கார்த்திகையாக இருந்து, அல்லது என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி கார்த்திகையை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமாக நடக்கும். மீண்டும் வேறொரு நட்சத்திரத்தில் சந்திக்கலாம்.